ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இதை நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி திருப்போணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கொடூரமான கொலை. ஆனால் இதற்கு காரணம் வந்து நம்மளுடைய காவல்துறையோட கொலோனியல் மனப்பான்மை தான். ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி நம்ம காவல்படை நடந்து கொண்டதோ, மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு நடந்து கொண்டு வேண்டும். டிஜிபியிலிருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரும் ரீட்ரைனிங் அனுப்பணும், சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒருத்தரை வந்து விசாரிக்கணும்னா எப்படி தான் விசாரிக்கணுன்ற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை திருப்பி கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு சாதாரண திருட்டுக்கு போய் இந்த மாதிரி 3rd டிகிரி மெத்தடை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து சால்வ் பண்ணுறாங்கன்னா இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்னு அர்த்தம். இதற்கு இந்த அரசாங்கமோ இல்லை கடந்த அரசாங்கமோ காரணம் கிடையாது. இது ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளம், ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம். இது போலீஸ் ஃபோர்ஸ்க்கே இருக்கிற ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை போக வேண்டும். அதான் அந்த பேட்டியிலே நான் சொன்னேன். ஜாலியன் வாலாபாக் மென்டாலிட்டி, ஜெனரல் டயர் மென்டாலிட்டி, இந்த மென்டாலிட்டியில் தான் இன்னும் இந்தியாவில் போலீஸ் ஃபோர்ஸு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு போலீஸ் ரெஃபர்மேஷன் கமிஷனை வைத்து எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். ரீட்ரைனிங் அனுப்பி சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் செஞ்சு ஒரு கிரைமை இப்படி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இப்படி தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவங்களை ட்ரீட் பண்ணணும், ஒரு சஸ்பெக்டை இப்படி தான் ட்ரீட் பண்ணணுன்ற ப்ரொசீஜரெல்லாம் திருப்பி கற்றுக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வெறும் அரசியல் ஆக்கணும்னு நினச்சிங்கனாக்க அங்கே எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு ஆச்சோ, எப்படி விக்னேஷுக்கு ஆச்சோ, எப்படி அஜித்குமாருக்கு ஆச்சோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயாவது ஸ்டேஷனில் நடக்கும். அதனால் அது முழு மறுசீரமைப்பு அணிந்தால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு. அவங்களுக்கு வந்து இப்போ வேலை கொடுத்துருக்கோம், 90 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கொடுத்துருக்காங்க, இப்போ வீடு கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்ததுக்கு ஒரு கொட்ட கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு பேரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணதுற அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. அவருடைய வேலை வந்து காரைக்குடியில் கொடுத்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மாவட்ட புதுசாக வந்து கலெக்டர் வந்திருக்கிறாங்க, குளிர்ச்சா அந்த கலெக்டர் மேடம்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் மாற்றி அவர் வீட்டு பக்கத்துலேயே ஆவெண்ணில் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வீடு எங்கே கொடுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல, மனம் எங்கே கொடுத்துறாங்கன்னு தெரியல, அதை நான் விசாரிக்கிறேன். ஆனால் அந்த குடும்பத்துக்கு என்ன நஷ்டஈடு கொடுத்தாலும் அது ஒன்றும் ஈடாகாது, அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அது ஒன்றும் ஈடாகாது என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். எந்த வகையில் அரசாங்கம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் அரசாங்கம் உதவி செய்யும் என்று நம்புகிறேன். தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய பரிந்துரை கண்டிப்பாக இருக்கும். கள்ளச்சாராய மரணத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்த அரசாங்கம் இந்த இதுக்கு இவருடைய மரணத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அரசு வேலை கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தால் ஒரு ரேட்டு, இது மாதிரி இதுக்கு வந்து ஒரு ரேட் கார்டு வைக்க முடியாது. இது வந்து ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்டில் தான் இது பண்ண முடியும். அதனால் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எப்படி என்ன நடந்தாலும் இதுதான் கொடுக்கணும்னு என்னால் சொல்ல முடியல. இது வந்து எல்லாருமே வந்து நிபுணர்கள் எல்லாருமே வந்து சட்ட நிபுணர்கள் எல்லாம் உட்காந்து தான் என்ன மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு பண்ணணும். இது கூட ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சு, ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு தொகையை அறிவிச்சிருக்காங்க, கள்ளச்சாராயத்துக்கு ஒரு தொகையை அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வேரிங்காக தான் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸாக பண்ணலாமா, எப்படி பண்ணலான்றதை ஒரு ஒரு அரசாங்கத்தின் மூலமாக சட்ட நிபுணர்கள் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்பது தான் நியாயமான கோரிக்கை. 24 எலெக்ஷனுக்கு போய் வந்து திமுக அதிமுக தயாராக போயிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தில் வந்து வார்த்தைகள் வந்து நாசபாசமாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து திமுக கூட்டணியில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வேறு விதமாக விமர்சிக்கிறது, அதுக்கு பதிலடி கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது. மறுபடியும் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாரு, கொடுத்த காசுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த வார்த்தைகள் வந்து சமீப காலமாக இது வந்து வார்த்தை அரசியலில் வந்து ரொம்ப பல்கராக போயிருக்கிற மாதிரி தெரியுது. இதனுடைய காலப்போக்கில் அரசியலுடைய தரம் இந்த திசையை நோக்கி செல்வதை கண்டு நாங்கள் வருத்தம் அளிக்கிறோம். இது காங்கிரஸ் கட்சி மீது இந்த நீங்கள் குற்றச்சாட்டை வைக்க முடியாது. செல்வ பெருந்தகையே இந்த கோவில் விஷயத்தில் வந்து உரிய மரியாதை கொடுக்கலங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து கோவில் கும்பால் விஷயத்தில் அது நம்ம எப்படி பார்க்குறாங்க? இன்னும் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. சமுதாயத்தில் பிறப்பால் மக்களை பிரித்து பார்க்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறை இதில் வந்து நிச்சயமாக விசாரணை நடத்தி ஏன் அப்படி நடந்தது என்பதை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு. தமிழ்நாட்டோட இருண்ட காலத்தை வந்து எங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் மாற்றணும், இப்போ நடக்கிற இருண்ட காலம்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி இல்லை, அப்படி அவர் சொல்கிறது வந்து அவர் எலெக்ஷன் நடத்துகிறாரு, 3 எலெக்ஷன் தோத்துட்டாரு, அவர் 4வது எலெக்ஷனும் தோக்க போகிறாரு. ஏதாவது ஒன்று உருட்டி கிருட்டி பார்க்கணும்னு பார்க்குறாரு.
10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்து அதற்கு அந்த ஆட்சி வந்து இது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறதுக்காக தான் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதனால் மீண்டும் மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்வார்கள் என்று நாம் நம்பவில்லை. குறிப்பாக அவர்கள் பயணம் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் இணைந்திருக்கிறதுனால் நிச்சயமாக மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன். நேரத்தில் கோயில் நிதியை வந்து கல்விக்கு எடுத்து கல்வி கட்டுறாங்கன்னு சொல்லி அதை விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. தப்பு. நானே பழனி கோயில் ட்ரஸ்டியாக இருந்திருக்கேன். பழனி கோயில்லையே காலேஜ் இருக்குது. கோயில் ட்ரஸ்ட்டுக்கு தேவையான ட்ரஸ்ட்டே காலேஜ் நடத்தியிருக்கு. பழனியில் நடந்திருக்கு. நான் ட்ரஸ்டியாக இருந்திருக்கேன். அப்போ அந்த கோயிலில் வர நிதியை வச்சு தான் அந்த காலேஜுக்கு பணம் கொடுத்தோம். ஆனால் கல்விக்காக கோயில் நிதியை செலவு பண்ணுவது தவறு என்று சொல்வது எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கோயிலை விட கல்விக்கு தான் அதிகமாக செலவு பண்ணணும். 24 எலெக்ஷனில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. திமுக அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இதே நிலை இருந்துச்சுன்னா ஜோக்கர் டைமில் வரக்கூட வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கட்சிக்குள்ள இருக்கிறது வெவ்வேறு கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் தனித்துவம் உண்டு. அதனால் அவர்கள் அரசியல் விமர்சனம் வைப்பதாலேயே கூட்டணியிலிருந்து அவர் விலகுகிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் எல்லாம் ஒத்த கருத்தோடு இருந்தால் எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆகிடும். அதனால் அவங்கவுங்க அவங்களுடைய கொள்கையை அவங்களுடைய கோட்பாடுகளை முன்வைத்து தான் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. இப்போ 2026 தேர்தல் வந்து எப்போவுமே இருமுனை போட்டியாக இருக்கும். இப்போ வந்து விஜய் தனிச்சு தான் இது எப்பவுமே இருமுனை போட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? முன்னாடியெல்லாம் மும்முனை போட்டி இருந்தது இல்லையா? சமீபமாக சொல்கிறேன். இப்போ வந்து இல்லையே, மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் நடத்தி ஒரு மும்முனை கூட்டணி நடந்தது இல்லை? சமீபம். அதுவும் சமீபம். எத்தனை வருஷம் ஆச்சு? அது 4 முனை போட்டி வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? 4 முனையாக இருக்கலாம். நீங்கள் வந்து சீமான ஒரு 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 அணியாக நீங்கள் பார்க்குறீங்க, நான் அவரை தனியாக பார்க்குறேன். அதனால் அதே மாதிரி தான் இந்த விஜயோட கட்சிக்கு டெஃபினட்டாக எனர்ஜி இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர்களுக்கென்று ஒரு வரவேற்பு கண்டிப்பாக ஒரு பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் முழுமையான தெரியாது. எப்பவுமே 3வது அணியாக இருக்கும்போது சீமான் யாரோட ஓட்டு எடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி அதான் 3வது அணி வந்து யாரோட ஓட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாது. விஜய்க்கு ஓட்டு விழுவுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஓட்டே இருக்காதுன்னு நான் சொல்லலை. ஆனால் யாரோடைய ஓட்டு எடுப்பாருன்னு எனக்கு சொல்ல தெரியல. எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அந்த ஓட்டு பெரும்பான்மை ஓட்டு போகலாம். அப்படி ஏற்கனவே கட்சிகளுக்கு இருக்கிற கேரண்டீட் ஓட்டுலேருந்து ஓட்டு போகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஷிஃப்டிங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். அவர் தலைமையில் தான் எலெக்ஷன் நடக்கும். அது வாய்ப்பே கிடையாது. நான் எப்பவுமே கேட்பாங்க, நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கேட்பாங்க. நான் ரெடி, மற்றவங்க ரெடி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார் என்று நம்புகிறேன். பாஜகவோட அதிமுக இணைஞ்சிருக்கனால வாக்கு குறைன்னு சொல்றீங்க. ஆனால் மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். இல்லை, அப்புறம் ஏன் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே? பாராளுமன்றத்தில் முன் வச்சு இதை மோடி தான் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கலாமே. அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் போன வருஷம் தான் நடந்துச்சு. பாராளுமன்ற தேர்தல் 2024. அந்த தேர்தலில் நாங்கள் இதை பண்ண மாட்டோம்னு சொல்லி லேகினவங்க. இந்த ஒரு வருஷத்தில் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆச்சு? என்ன மனமாற்றம் வந்தது? என்ன புதுமையை கண்டார்கள் பாரதம்? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக். அடிமட்ட தொண்டன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அடிமட்ட தொண்டன் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருக்கும் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் நடுநிலையாக இருப்பவர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் வந்து அரசியல்வாதிகள் மேலே கடுமையான விமர்சனம் பொன்முடி விவகாரத்தில் பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. அரசியல்வாதிகள் வந்து மன்னர்களை விட மோசமான முறையில் விமர்சனங்கள் கடந்தாண்டு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. சரி, அதெல்லாம் ஓபிட்டர் டிக்டம், அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் வரல. அதெல்லாம் ஓரல் அப்சர்வேஷன். இது வந்து சட்டத்தில் சொல்லுவாங்க ஓபிட்டர் டிக்டம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆர்டரில் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க சமுதாயத்தை கவனிக்கும் பொழுது சில கருத்துக்களை சொல்கிறார்கள். அதுவே வந்து சட்டமாகாது, அதுவே வந்து தீர்ப்பாகாது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு கண்ணியத்தோடு பொது வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை தான். தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை திமுக வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகிறாங்க. இது வந்து தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மொத்தமாக நீங்கள் தராசில் வச்சு பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தால் சமுதாயத்துக்கு நமக்கு பயனா என்று பார்த்து யார் ஆட்சி செய்ய வேண்டும், எத்தகையவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது, அவர்களுக்கு அதையெல்லாம் வச்சு தான் எடை போட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும்
திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த சட்டமன்றத்தில் வந்து ஆட்சியில் அதிகாரத்துக்கு வந்து மத்திய சபையில் நாங்கள் இடம் கொடுப்போம் சொல்லி உங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் வந்து பேசுகிறாங்க. எல்லா கட்சியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா கட்சியுமே தேர்தலில் நிற்கும் பொழுது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றால் தங்களுடைய பிரதிநிதிகள் அரசாங்கத்தில் இடம்பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இது யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான். அதனால் காங்கிரஸ் கட்சி 1967க்கு அப்புறம் ஆட்சியில் வந்து நாங்கள் ஒன்றும் பங்கெடுக்கவில்லை. அந்த வாய்ப்பு கொஞ்சம் மீண்டும் வந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றீங்க, ஆனால் வந்து அது வந்து சாத்தியமாக தெரியலையே, அது வந்து தேர்தல் முடிவை பொறுத்து தானே இருக்கு. தனிப்பன் பிஜேபி கூட்டணியில் அவர் வந்து அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி மாதிரி சொல்கிறாரு. இவர் மறுத்திருந்தாலுமே கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இருக்கு. ஆனால் திமுக கூட்டணியில் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு அது இன்னைக்கு அதை பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். தேர்தலுக்கு வெற்றி பெற்ற பின்னர் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆந்திர பிரதேச எடுத்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இந்த சந்திரபாபு நாயுடுக்கு தனி பெரும்பான்மை வந்தாலும் கூட்டணி கட்சிகளை ஆட்சியில் சேர்த்துக்கொண்டால் அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் வந்தால் அதை நான் வரவேற்பேன். அதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் தயாராக இன்றைக்கே அது தேவையில்லை, இன்றைக்கே அது தேவையே கிடையாது. இன்றைக்கி வந்து எங்களுடைய குறிக்கோள் வந்து கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மக்களிடமிருந்து இந்த கூட்டணியை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும், எதிரணியில் இருக்கும் பாதகங்களை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளை தவிர அந்த அரசாங்கத்தில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள், யார் எந்த இலாக்காவில் இருப்பார்கள் என்பதை இன்றைக்கே தீர்மானிக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கேந்திரிய வித்யாலயா பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. தற்போது வரை அது துவக்கப்படாமல் இருக்கு. மாநில அரசு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னா இல்லை, என்ன ஒத்துழைப்பு மாநில அரசு கொடுக்கல? அதுக்கான இடம் கொடுக்கறது, இடம் எதிர்க்கிறாங்க. சேர்க்க மட்டும் எதிர்க்கிறாங்கல்ல. நம்ம வந்து பாராளுமன்ற தொகுதியில் வந்து கொடுத்தாலுமே கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் 3 கேவி ஸ்கூல் இருக்குது. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கேவி ஸ்கூல் வேண்டும் என்றால் அந்த கோரிக்கையை முன்வைக்க நான் தயாராக இருக்கேன். சரி, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. எந்த இடத்துல வைக்கணும்னு கேள்வி தெரியல. இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னு விரும்பினாங்கனாக்கா அதை நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எழுதுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டுக்கும் மத்திய சர்க்காருக்கும் இருக்கும் சர்ச்சையால் இது வந்து முடங்கி இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து தான் பார்க்க வேண்டும்.